ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட்டில் நம்ம வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸை கனெக்ட் பண்ணி மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் வந்து ஜாவா எடிஷன் பெட்ரோக் எடிஷன் மாதிரி விளையாட போகிறோம். ஸோ நம்ம மைன்கிராஃப்ட் இல்லைனா ஃபோனை வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸில் கனெக்ட் பண்ணி விளையாடும்போது நமக்கு ஒரு பிசியில் விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி விளையாடுறதுக்காக நமக்கு தேவையான நிறைய பொருட்கள் இருக்குது. நிறையான ஒரு 5 பொருட்கள் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட ஒரு மொபைல் ஃபோனு, அதுக்கப்புறம் கீபோர்ட் அண்ட் மவுஸு, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி ஹப்பு, அதுக்கப்புறம் கடைசியாக வந்தார் ஓடிஜி அடாப்டரு. ஓடிஜி அடாப்டர் வந்து உங்களோட ஃபோனோட டைப்பை பார்த்து வாங்கிக்கோங்க. என்னோடது வந்து டைப் சி, அதாவது உங்களோட சார்ஜர் டைப்பு தான் அதுக்கு வந்து தேவைப்படும். என்னோட வந்து டைப் சி, அதனால் நான் டைப் சி வாங்கிட்டேன். சரி, இப்போ நம்ம வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸை எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கீபோர்டு மவுஸ், அந்த கீபோர்டு மவுஸில் இருக்கிற வயரை தூக்கி அந்த யூஎஸ்பி ஹப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஓடிஜி அடாப்டரை தூக்கி யூஎஸ்பி ஹப்பில் கனெக்ட் பண்ணி அந்த ஓடிஜி அடாப்டரை ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரியலனா யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது. இல்லைனா இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஓடிஜின்னு சர்ச் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். சர்ச் பண்ணி அதில் வந்து ஓடிஜின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே ஆஃபாக இருந்ததுன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம மைன்கிராஃப்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மைன்கிராஃப்ட் வந்து ஆன் ஆகிட்டு இருக்குது. இந்த கீபோர்ட் மவுஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில ஃபோனில் வந்து ரைட் பட்டன் ஒர்க் ஆகாது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதை பார்த்துக்கோங்க நீங்கள். என் ஃபோனில் வந்து எப்படியாவது ஒர்க் ஆகுது. ஸோ மைன்கிராஃப்ட்குள்ளே வந்தாச்சு. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மைன்கிராஃப்ட் கீபோர்ட் அண்ட் மவுஸில் நீங்கள் விளையாடுறீங்கன்னா அது எப்படி விளையாடணும், எந்த பட்டன் கொடுத்தா எப்படி போகும், முன்னாடி போகிறது எப்படி, பின்னாடி போகிறது எப்படின்னு எல்லாமே இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் விளையாண்டுக்கலாம், விளையாட கற்றுக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இங்கே நிறைய எல்லாமே அங்கே போட்டிருப்பாங்க. இன்வென்ட்ரிக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கணும், ஜம்ப் அண்ட் ஃப்ளைக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய போட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கலாம். இல்லை சேஞ்சஸும் வரலாம். ஒருவேளை உங்களோட ரைட் பட்டன் ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பட்டன்ஸ் வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளே பட்டன் கொடுத்துருவோம். ஸோ வந்து இப்போ ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட்டிவ் மோட்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் எனிவே. ஸோ வந்து வேர்ல்டு லோடிங் ஆகிட்டு இருக்கு. எப்பவும் போல் ரொம்ப நேரம் ஆகும் வேர்ல்டு லோட் ஆகிறதுக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நான் வந்து இது வந்து ஒரு கோம்போவை தான் வாங்கினேன். கீபோர்ட் அண்ட் மவுஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாமே இந்த ஓடிஜி யூஎஸ்பி அப்படிலாம் வந்து ஒரு கோம்போவை தான் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக வாங்கினோன்னா நம்ம வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு மேலே வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவெல்லாம் ஒன்றா ஒரு கோம்போவாக வாங்கினோன்னா அது வந்து ஒரு 600-500 முடிஞ்சிடும். ஸோ கீபோர்ட் அண்ட் மவுஸில் வந்து கற்றுக்கிறதுக்காக கொஞ்ச நாள் ஆகும் விளையாட கற்றுக்கிறதுக்காக. நான் இப்போ வந்து ஒரு 2-3 நாளாக தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். என்னால் ஒழுங்காக விளையாட முடியல. ஸோ நான் பொறுமையாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த செட்டிங்ஸ் அப்புறம் வந்து இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோஸ்லாம் பார்த்து தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி விளையாண்டதை விட இப்போ என்னோட கேம் பிளே வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. முடிஞ்சு அவங்களுக்கு வந்து மைன்கிராஃப்டோட கண்ட்ரோல்ஸ் எந்தெந்த பட்டனில் கீபோர்டில் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு பிஎன்ஜி மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்டில் ஓடுற கேம் பிளேவை பார்த்தாலே தெரியும் நம்மளால் ஓரளவுக்கு ஜாவா எடிஷன் மாதிரி விளையாட முடியுது, பாக்கெட் எடிஷனை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.